நம்மளோடது பார்த்திங்கன்னா ரெடிமேட் பூஜை ரூமுங்க. அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. சரி அன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுனால பூஜை ரூமு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி ஆணி 2 ஆல்ரெடி அத்தை அடிச்சிருந்ததுனால அப்படியே மாட்டிட்டேங்க. அப்புறம் மறுபடியும் ஆணி அடிக்க முடியாதனால ஒரு பாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோவை வச்சாச்சுங்க. எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். கீழே பார்த்திங்கன்னா ஒரு எம்டி அட்டை பாக்ஸ் இருந்துச்சு, வாட்ச் பாக்ஸு. அதில் திரி எண்ணெய் எல்லாமே போட்டு வச்சுக்கிட்டேன். கசகசன்னு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா செதறாமல் இருக்கும். இன்னொன்றில் வந்து கார்த்திகை தீபம் அந்த அட்டை பாக்ஸில் போட்டு வச்சாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணியாச்சுங்க. பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே விலைக்கு எடுத்து வச்சது காஞ்சிருச்சுங்க. எடுத்து வச்சாச்சு. இந்த குட்டி மண்பானை பார்த்திங்கன்னா நரசொம்பு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கெண்டின்னு சொல்லுவாங்க, அம்மத்தாக்கிட்டு இருந்தது எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இந்த வெள்ளை கலர் ட்ரே பார்த்திங்கன்னா வெறும் 25 ரூபா தாங்க. அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாச்சு பூ போடுறதுக்கு. இந்த ட்ரேவில் படப்பு போட்டால் வந்து அந்த ட்ரேவை யூஸ் பண்ணி எல்லாம் போட்டு வச்சுக்குவேன். கீழே இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே வந்து பூஜை திங்ஸ் எல்லாமே, அப்புறம் ஃபைல்ஸ் ஏதாவது. இந்த குட்டி டப்பாவில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஜெயந்தி வேஷம் போடுறப்ப வந்து போடுற திங்ஸ் எல்லாமே அதில் வச்சுருக்குறேங்க. இந்த 2 செப்பரேட்டாக இருக்குது. ஒன்றில் வந்து பர்ஸெல்லாம் போட்டு வச்சுருப்பேன், இன்னொன்று கிஃப்ட்டு வந்தது. இந்த முருகர் ஃபோட்டோ வந்து யசோதக்கா அவங்க வாங்கி கொடுத்தது. இந்த குங்குமச்சிமிழ், கிண்ணி, தீபம் இது எல்லாமே வந்து சிமியக்கா, பவியக்கா, சுபத்ரா இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வாங்கி கொடுத்ததுங்க. சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்து பார்க்குறப்ப அவங்களுடைய ஞாபகம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனது உண்டா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க நம்மளுடைய குட்டி பூஜை ரூம். அவ்வளோதான். வந்து ஒரு பூஜையை போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. நம்மக்கிட்ட அன்றைக்கி பூ இல்லாதனால வெத்தலை இருந்ததுனால வெத்தலையை கட்டி மாலை போட்டு ஜம்முன்னு சாமி கும்பிட்டாச்சுங்க. வீடு க்ளீன் பண்ணப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணி இப்படி சாமி கும்பிட்டது வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.